Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் அன்பாக்சிங் பண்ணலாம். அதுவும் இந்த பாக்ஸில் வந்து மொபைல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட் டைமாக நான் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்பெஷலான ஒரு அன்பாக்சிங் அப்படின்னே சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடிட்டிங் சீரீஸில் இது ரெண்டாவது வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் பண்ண முடியும். அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான எடிட்டிங்லாம் ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸில் எப்படி நம்ம மொபைல்லையும் கூட இதை பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். ஆனால் நான் எடிட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் தான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் மொபைலை கம்பேர் பண்ணும்போது. மொபைலில் எடிட் பண்ணி காட்டுறதுக்கான காரணம் நிறைய பேர் வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மொபைலில் எடிட் பண்ணி காட்டுறேன். இதே ப்ராசஸ்லேயே நீங்கள் பிசிலையும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்டெப் மட்டுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ எடிட்டிங் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற கான்செப்ட் முடிவு பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி பண்ண மாதிரி, நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி, ஒரு கோக் பாட்டில் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் மேட்டை வந்து நீங்கள் விரிச்சிட்டு கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரியும், இந்த ப்ராடக்ட் இருக்கிறது கொஞ்சம் கீழே பள்ளத்தில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பேக் சைடில் போய் நின்றுட்டு நீங்கள் எடுத்து குடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருந்தால் தான் எல்லாருமே நம்புவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்தால் பண்ணுற மாதிரி இருக்கணும், கீழே இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். அண்ட் செகண்டாக நீங்கள் ஷூட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அப்படின்னாலும் அது முன்னாடி நின்று பேசலாம், இல்லை உங்கள் வீட்டு டிவி முன்னாடி நின்று பேசலாம், இல்லை இந்த மாதிரி மானிட்டர் முன்னாடி நின்று பேசலாம். ஸோ மானிட்டரை மறைக்காமல் கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா எடிட் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கேமராவுக்கும் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்ததோ அதே அளவு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ ஃபைனலாக எடிட்டிங்க்கு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே மீடியா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டாவதாக என்ன ஃபுட்டேஜ் எடுத்தீங்களோ அந்த ஃபுட்டேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீன் வேணால் ரெண்டாவதாக சூஸ் பண்ணதை மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்கக்கூடிய டிக்கை கொடுத்துட்டு சைடில் பாருங்கள் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஓப்பன் பண்ணி நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் என்ன எடுத்தோமோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துக்கு நேராக வரணும் அப்படின்றதையும் நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை ஓப்பன் பண்ணி எனேபிள் அப்படின்னு கொடுங்க. கீழே கீ கலர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி க்ரீன் கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எகைன் வெளியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் எகைன் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலையே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே கரெக்டாக வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒன் ஸ்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். டோட்டலாகவே ஃபைல் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே போல் ஷேர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த வீடியோ ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி என்ன காரணம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுக்க மறந்துடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வராது. ஸோ ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க.